நாம இன்னைக்கு சீதா நவமி பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்ரீராம நவமில இருந்து கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு சுக்லபக்ஷ நவமி சீதா தேவி அவதாரண நாள் தான் சீதா நவமி. இது எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா மே மாசம் 5ஆம் தேதி சீதா நவமி. இது வைகாசி சுக்லபக்ஷ நவமி, சீதா தேவி அவதரிச்ச நாள்னு சொல்லுவாங்க. இந்த சீதா நவமி அன்னைக்கு, அதாவது பூமாதேவியோட பொறுமை வந்து சீதா தேவி கிட்டே இருக்கிறதுனால பூமாதேவியும் அன்னைக்கு வணங்கிட்டு அன்னைக்கு வந்து சீதாமாவையும் வணங்கணும். இந்த விரதம் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, திருமணம் ஆகாத பெண்களுக்கும் கணவரோட பிரச்சனை இருக்கும்ல, ஒற்றுமையா இருக்கணும்னு அவங்களும் இந்த விரதம் வைக்கிறதுனால சீக்கிரமே ராமரை போல ஒரு நல்ல கணவர் அமையணும் அப்படின்ட்டு கன்னி பொண்ணுங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணுன்றதுக்காகவும் இந்த விரதம் எடுத்துக்குவாங்க. இப்ப பூஜை செய்யும் முறை பார்க்கலாம். விடியற்கால குளிச்சுட்டு பூஜை அறைய சுத்தம் செஞ்சுட்டு ராமர், சீதா, லட்சுமணன், அனுமன் சேர்ந்து இருக்கிற படத்தை வச்சு குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு பூவால அலங்காரம் பண்ணி ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு சீதா சகஸ்ரநாமம் சொல்லலாம், ராமாயணம் படிக்கலாம், இல்லனா சீதாவோட முழு வரலாறு கதையை படிக்கலாம். அப்படி படிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருந்துட்டு பால், பழம், மோர், தண்ணீர், இளநீர் இந்த மாதிரி நீராகாரம் எடுத்து அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருந்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் மாலை நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு ராம பெருமானும் சீதா தேவி இருக்கிற